அகிலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அன்பான மெய்யன்பர்களே, இந்த வாரத்திலே கலர்சிங்க நாயனார் அவருடைய வரலாற்றை பற்றி நாம் கேட்க இருக்கிறோம். கலர்சிங்க நாயனாரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின் பெருமான் காடவர்கோன் கலர்சிங்கன் அடியார்க்கும் அடியேன் என்று பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்பானதொரு நாயன்மார் கலர்சிங்க நாயனார். உலகத்திலே காடவர்கோன் பல்லவ நாயனார். அந்த பல்லவ நாயனார் மிக சிறப்பான வகையிலே வாழ்ந்து வந்தார். கடற்சிங்கர் ஆரம்ப காலத்தில் முதலே சிவநெறி தவறாமல் அவருடைய வாழ்க்கை முறை இருந்தது. அது மட்டுமல்ல, யார் சிவநெறி தவறுதலாக ஏதாவது செயல் செய்தால் அவரை கண்டிக்க தயங்க மாட்டார். அப்படிப்பட்ட சுபாவம் கொண்ட கலர்சிங்கர். அப்படிப்பட்ட நாயனாருடைய வரலாறு இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கங்கை அணிந்த சிவபெருமான் திருவடிகளை என்று வேறு ஒரு எந்த தெய்வத்தின் மீதும் சிந்தனை வைக்காதவர். அப்படிப்பட்ட சிறப்பானதொரு நாயன்மார். அது மட்டுமல்ல, சிவபெருமானின் திருவருளால் போர்க்களங்களுக்கெல்லாம் சென்று பகையரசர்களை தாம் வெற்றி கொண்டு அந்த நாட்டினை எல்லாம் தன் வயமாக்கி சிவநெறி தவறாமல் அறநெறி தவறாமல் வாழ்க்கை நடத்தி வந்தார். அதற்கு பின்னாலே அவர் மன்னராக இருந்தாலும் சிவநெறி தவறாது மட்டுமல்ல, அநேகமான சிவனாலயத்திற்கு செல்வார். ஒவ்வொரு சிவனாலயத்திற்கும் சென்று அங்கு உள்ள சிறு சிறு திருப்பணிகளை செய்ய முற்படுவார், செய்ய சொல்வார். அது மட்டுமல்ல, ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் பூஜை புனஸ்காரங்கள் முறையாக நடக்கவில்லை என்றாலும் கூட இவர் முன்னின்று அந்த பூஜை புனஸ்காரத்தை செவ்வனே தொடங்கி வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு மன்னர். இவ்விதமாக சிவஸ்தலங்கள்லாம் சென்று பேரன்போடு இறைவனை வணங்கி வருகின்ற காலத்திலே மெய்யான திருத்தொண்டுகளை எல்லாம் தொடர்ந்து செய்து வந்தது மட்டுமல்லாமல் அவர் பல சிவஸ்தலங்களை வழிபட்டு வரும்போது சிவபுரி என்று வழங்குகின்ற தென் திருவாரூரை வந்தடைந்தார். தென் திருவாரூரை வந்தடைந்து அங்கே ஆயத்தராகிய அரண்மனை சார்ந்த ஐவகை குழுக்கள், இந்த ஐவகை குழுக்கள் சிறப்பாக அந்த ஆலயம் நிர்வாகம் செய்கின்ற ஒரு சிறப்பான குழுக்கள். அந்த குழுக்களை எல்லாம் ஆராய்ந்து அவர்களிடம் பேசி சிறப்பானதொரு மூலஸ்தானத்தில் இருக்கின்ற வான்மீகநாதரையும் வலம் வந்து, அப்படியே அந்த நேரத்தில் அவருடைய தேவியார் பட்டத்தரசி அவர்கள் அந்த புஷ்ப மண்டபத்தின் அருகாமையில் இருக்கின்ற பூ மண்டபத்துக்கு அருகே வந்து கொண்டிருந்தார். பட்டத்து ராணி அவர்கள் அப்படியே அந்த ஆலயத்தை வலம் வந்து இந்த பூங்காக்களை எல்லாம், திருவாரூர் கோயில்னால் எல்லாமே சிறப்பாக இருக்கும், விநாயகர் தோற்றத்திலேருந்து மற்ற எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதை பற்றி அடுத்த சொற்பொழிவு கூட சொல்லலாம். ஆகையினாலே அந்த பட்டத்தரசி அப்படியே மயில் சாயலோடு அப்படியே அண்ணநடைன்னு சொல்லுவாங்கள்ல, அரசுக்கே உரித்தான ஒரு அழகான ஒரு நடை, அரசுக்கே உரித்தான ஒரு அழகான முகம், அழகான கூந்தல், அப்படியே அழகு ததும்ப அப்படியே
நந்தவனத்திற்கு பகுதியிலே வந்து கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு மலர், புது மலர் கீழே கிடந்தது. இந்த கீழே கிடந்த மலரை முகர்ந்து பார்த்தால் பட்டத்தரசி பார்த்தார் செருத்துணை நாயனார் என்ற ஒரு அடியார். அதாவது இறைவனுக்காக இருக்கின்ற மலர், அந்த புது மலர், இறைவனுடைய சிரத்திற்கு செல்ல வேண்டிய மலரை ராணி முகர்ந்து பார்த்தவுடன் அவரால் அந்த அபராதத்தை தாங்க முடியவில்லை. உடனே நேராக விரைந்து வந்தார். பட்டத்தரசியுடைய அந்த கூந்தலை பிடித்தார், கீழே சாய்த்தினார், ஒரு கையாலே மூக்கை பிடித்து கொண்டார், மறு கையால் ஒரு ஆயுதத்தினாலே மூக்கை அறுத்து விட்டார். மூக்கை அறுத்து விட்டோன்னே மிக சிறப்பானதொரு பட்டத்தரசி அப்படியே சாய்ந்து அந்த கூந்தல்லாம் அலையாக அப்படியே தள்ளாடுகின்றன. அந்த அளவுக்கு. அது மட்டுமல்லாமல் ஓ என்று அழுகத் துவங்கினார்கள் பட்டத்தரசி. இதை கேட்ட உடனேயே அப்படியே கீழே விழுந்து புலம்பினார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே கலர்சிங்க நாயார் அந்த பகுதிக்கு வந்தார். இந்த அம்மா முன்னே போகிறாங்க, அவர் பின்னாடி வர்றார். கலர்சிங்க நாயனார் அரசர் பார்த்த உடனே யார் இந்த கொடிய செயலை செய்து என்று ஆக்ரோஷமாக கேட்கிறார். உடனே அந்த தொண்டர், திருத்தொண்டர் இது நடந்த சம்பவத்தை சொல்கிறார். அப்படியா, அழகான மனைவி, பட்டத்து அரசி, இருந்தாலும் நாயனாருக்கு இது அபராதம். மலர் என்பது இறைவனுக்காக இருக்கின்ற மலரை முகர்ந்து பார்ப்பது அபராதம். ஆகவே என்று சொல்லி முதலில் தொட்டது கைதானே என்று அந்த சிறப்பானது அழகான வெண்மையான கையை, வளையல் நிறைந்த கையை, ஆக்ரோஷமாக அந்த கையை துண்டிக்கிறார். துண்டித்தவுடனே ஒரு பக்கம் அரசி செய்த தவறு என்றாலும் அவர் துண்டித்து விட்டார். ஏனென்று சொன்னால் இதில் ஒரு சிறப்பம்சம் இருக்கின்றது. இன்றைக்கும் பார்க்கலாம். பூச்சந்தைக்கோ சென்றால் மலரை கையில் எடுத்தால் அப்படி லேசாக கொஞ்சம் சுருட்டினால் கூட இந்த பூக்கடைக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. முகர்ந்து பார்த்துட்டா அவங்களே கோபப்படுவாங்க. காரணம், இறைவனுக்காக வளர்கின்ற மலர், இறைவனுக்காக இருக்கின்ற தோட்டம், இறைவனுடைய சிரத்திலே செல்ல வேண்டிய அந்த மலராகப்பட்டது ராணி தொட்டுவிட்டாள் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு தண்டனைப்பட்டு விடுத்தாலும் கூட இந்த கதையிலிருந்து சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்று சொன்னால், மலர் என்பது இறைவனுக்காக மலர்கின்ற மலர். சாதாரண மானிடர்கள் அதை நுகர்ந்து பார்க்கக்கூடாது என்ற தத்துவத்திலே இந்த கலர்சிங்க நாயனார் கதை வரலாறு வந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே கலர்சிங்க நாயனார் அப்பர் பாடலை பாடுகின்றார்கள். எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பமாகி நின்றாய் நீயே, நல்லாரை நம்மை அறியாய் நீயே, ஞான சுடர் விளக்காய் நின்றாய் நீயே, ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே. அன்பார்ந்த மெய்யன்பர்களே, ஒவ்வொரு சிவனடியார்களுடைய அந்த வரலாற்றை, ஒவ்வொரு கதையை ஒரு கருத்தை நமக்கு கொடுக்கின்றது. அந்த வகையிலே சிவபெருமான் என்பவர் ஆணாகவும் பெண்ணாகவும் அழியாகவும் இருளாகவும் ஒளியாகவும் இருந்து நம்மையெல்லாம் காக்கின்ற தெய்வம். உருவமாகி அருவமாகி உருவமாகியும்
பக்தர்களுக்கெல்லாம் காக்கின்ற தெய்வம் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய அந்த 63 நாயன்மார் கதைகளை பற்றி தொடர்ந்து பலர் கேட்கின்றோம். அப்படி கேட்கின்ற சமயத்திலே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாயன்மார்கள் ஒவ்வொரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த கருத்தின்படி அறவழியிலே, அமைதியான வழியிலே பக்தர்களை நாம் எல்லாம் செல்ல வேண்டுமாய், அப்படி வாழ வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் வரலாற்றை கேட்கின்ற அனைவரும், பார்க்கின்ற அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சிவபெருமானுடைய அருளாலும் நாயன்மார்களுடைய அருளாலும் வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த கதையை இந்த அளவிலே முடுக்கின்றேன். வான்மிகில் வளாது பெய்க, மதிவளம் சுரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க. முளரி கௌஸ். வான்முகில் வளாது பெய்க, மதிவளம் சுரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அடுத்த வாரத்திலே அடுத்த ஒரு சிவனடியார்களுடைய வரலாற்றை கேட்போமாக. அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அனைவருக்கும்.